கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யார் நன்றாய் இருப்பார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட யார் நல்லா இருப்பாங்க என்பதை குறித்தான் இன்றைக்கு வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்றாரு, யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக பயந்து இருக்கிறாங்களோ அவர்கள் தான் எப்படி இருப்பாங்களா, நன்றாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மேல சொல்றாரு, பாவி 100 தரம் அவன் என்ன பண்ண, பாவம் செய்து அவன் நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன. இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம யாரை முன்னோடியா வச்சுக்கிறோம்னு சொன்னா, பாவம் செய்யறவங்க அவங்க எல்லாம் பாருங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இவ்வளவு பாவம் செய்யறாங்க, அவங்க எல்லாம் செழிப்பா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க, நல்ல வீடு கட்டுறாங்க, நல்ல வாகனங்களை வாங்குறாங்க, அவங்க வாழ்க்கையில எப்ப பாரு பணம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் பொல்லாப்பை செய்து, அவன் 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன. பாவங்களுடைய அவருடைய வழிகளை பாருங்க, அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நஷ்டத்துக்குள்ள அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க, வியாதிக்குள்ளாய் கிடப்பார்கள், அவர்களுக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனுக்கு யாரெல்லாம் அஞ்சி யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களாம், நன்றாய் இருப்பார்கள். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட நாம நல்லா இருக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டுமாம், பயந்து நடக்க வேண்டும். யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பயந்து நடக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதுல சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தய சிற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். பாருங்க, யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக யார் ஒருத்தர் பயந்து நடங்குறீங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் சாப்பிட முடியாதபடிக்கு நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் வீண் விரயமாய் செலவிழந்து போகுதா? ஒருவேளை கடனுக்கோ இல்ல வியாதிக்கோ இல்ல வேற யாரும் நம்ம பணத்தை சாப்பிடுறாங்களா அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணல, தேவனுக்கு சரியான விதத்துல பயந்து நடக்கவில்லை. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் பிரயாசத்தை யாரும் சாப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். பாவி பாருங்க, 100 தரம் பொல்லாப்பை செய்து அவன் நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அவனுடைய முடிவு ஒரு நாளைக்கு அது நஷ்டமாய் மாறிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து நீங்கள் யார் ஒருத்தர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்றீங்களோ உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. உங்க மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாங்களாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பாங்களாம், ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க மனைவி உங்க பிள்ளைகளோடு கூட சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு ஒரே வழி எது தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாராம், சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க, காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றணும். நான் மாத்திரமல்ல, என் கணவன் மனைவி என் பிள்ளைகளோடு கூட நான் சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், நான் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ உங்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம், புகழப்படுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் ஒரு புகழ்ச்சியை வைத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எல்லாரும் உயர்த்தி பார்க்கணுமா, உங்களை புகழ்ச்சியாய் பேசணுமா, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த சௌந்தரியமும் இந்த அழகும் ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஆனால் தேவனுக்கு யார் ஒருத்தர் பயந்து நடக்கிறீங்களோ உங்களைத்தான் புகழ்ச்சியாக பேசுவார்கள். ஆகவே தான் ஒரு மனுஷன் தேவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும்.
வேண்டும். பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் மாற்றப்படுவீங்க. பயந்து நடப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராம். அது மாத்திரமல்ல, உங்கள் கையின் பிரயாசங்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு அஞ்சி நடப்பதற்கு இன்றையிலிருந்து ஒரு பிரயாசப்படுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இங்க ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையாம்? குறைவில்லையாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. எல்லாத்திலயும் குறைவு காணப்படுதா? இப்ப பாருங்க, உங்களுடைய பிரயாசங்கள்ல உங்க பணத்துல குறைவு காணப்படுது, உங்க வீட்டுல பாருங்க ஆசீர்வாதம் குறைவு காணப்படுது, உங்கள் சரீரத்துல பலன் குறைந்து காணப்படுது. என்னென்ன விதத்துல நீங்கள் குறையப்பட்டிருக்கிறீங்களோ அந்த குறைவுகள் இருக்கும் பொழுது நீங்க நினைக்கணும், நான் என்ன பண்ணல, கர்த்தருக்கு பயந்து நடக்கல, அதனால்தான் என் வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, இன்னைக்கு குறைவு வந்துச்சு. இப்ப பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையாம். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாக்கியவானாய் மாற்றப்பட்டிருப்பான். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் பந்தையை சுற்றின ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோன்ல இருந்து உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்களை தேவன் புகழ்ச்சியாக்குவார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை குறைவுபட்டு காணப்படுறீங்களா? என்னென்ன காரியங்களில் குறைவுபட்டு காணப்படுறீங்கன்னு செக் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, நான் உமக்கு பயந்து நடக்காம போனதால் தான் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட குறைவு காணப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களா இருங்க. பாவிகள் 100 தரம் பொல்லாப்பு செய்தோம் நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுக்கு ஒரு மனுஷன் அஞ்சி தேவனுக்கு ஒரு மனுஷன் பயந்து நடப்பான் என்று சொன்னால் அவனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல பாருங்க, பயந்தவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஊட்ஸ் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவை குறிச்சு கர்த்தரை என்ன பண்றாரு? சாட்சி சொல்றாரு. சோதனைக்காரனாக பிசாசானவன் என்ன பண்றான்? சோதிக்க வரும்பொழுது விட்டு கொடுக்கும் பொழுது யோபு அந்த சோதனையை சகித்து கொண்டு, ஹல்லேலூயா, அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மகனா இருந்தார். யார் ஒருத்தர் பயந்து நடக்கிறாங்களோ, யோபு பாருங்க எல்லாவற்றையும் இழந்தது போலதான் இருந்துச்சு, ஆனா எல்லா காரியங்களையும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். யோபு பாருங்க பூரண வயதுடையவராய் இருந்து என்ன பண்ணாராம்? மரித்து போனாராம். ஹல்லேலூயா. ஏன் இது நடந்துச்சுன்னு சொன்னா, யோபு தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன். எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் தன் வாயினால கூட அவர் குறை சொல்லவே இல்லையா, தேவனை முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா யோபு தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷன். ஆகவேதான் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவனுக்கு அஞ்சி நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு பாருங்க எகிப்துல அடிமையா இருக்கிறார். பார்வோனின் வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்வோனின் மனைவி என்ன பண்றாங்க? அவர்களை பாவம் செய்யும்படிக்கு என்ன பண்ண நித்தம் அவங்களோட டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்றாருன்னா, இந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவரா இருந்ததுனால நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனா இருந்தார். பாவத்துக்கு விலகி ஓடுனதுனால அவர் என்ன பண்றாரு? துணியை பிடிச்சி இழுக்கிறாங்க, நிர்வாணமா ஓடுறாரு. ஆனால் அதன் மத்தியிலும் அவர் பாவம் செய்யவே இல்லை. பாருங்க, அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருந்தார். அவன் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணலாம்? வாலிப பையனா இருக்கிறதுனால பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த மகன் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, 42, 41, 42 வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, யோசேப்பை கர்த்தர் எகிப்திலே அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த மகனை எந்த இடத்துல அடிமையா இருந்தாரோ அதே இடத்துல ஒரு அதிபதியாய் மாற்றி அநேகருக்கு முன்பாக இவர் ஒரு சாட்சியுள்ள ஒரு மகனாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவராய் இருந்தார். யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரப்போலதான் தெரியும். ஆனால் நீங்கள் பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில தேவனே உங்க கூட இருந்து உங்களை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க அன்பு தேவஜனமே. நான் பயந்து தாங்க நடக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான வழிகளை தாங்க நடக்கிறேன், எல்லாரும் பாவம் செய்யறாங்க, நான் பாவம் செய்யலைங்க, நான் தேவனுக்கு உண்மையா நடக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் தான் இந்த பிரச்சனையோ தெரியலங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதீங்க. நீங்க பயந்து நடப்பதற்குரிய பலனை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவருக்கு பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யோபு அதன் மத்தியிலும் தேவனுக்கு பயந்து நடந்தார். பயந்து நடந்ததுனால்தான் யோபுவை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடந்ததுனால்தான் அந்த பொல்லாங்கை செய்யாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்ததுனால்தான் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அந்நாட்கள் என்ன பண்ணிச்சா, பஞ்சம் வந்தது. ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பஞ்சம் வரும்பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா எகிப்துக்கு போறாரு. இப்ப எகிப்துக்கு போகும்பொழுது என்ன பண்றாரு, இது போல நானும் என்ன பண்ணேன், ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சு. அப்ப பஞ்சம் வரும்பொழுது நானும் என்ன பண்ணேன், அப்பா அன்னைக்கு என்ன பண்ணாரு, எகிப்துக்கு போனாரே, நாம கூட என்ன பண்ணலாம், எகிப்துக்கு போலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, இரவுல தரிசனத்துல அவருக்கு தோன்றாரு, நீ இங்கேயே இரு, கேராருல என்ன பண்ணு, குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்கேயே ஒரே பஞ்சமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டுல ஈசாக்கு தேவன் சொன்ன பிரகாரமாகவே அதே ஊர்ல குடியிருந்தார். பாருங்க, அவர் தேசத்துல விதை விதைச்சாராம். கர்த்தர் என்ன பண்ணாராம், 100 மடங்கு அறுவடை செய்யும்படிக்கு. பஞ்சத்துல இருக்கிற ஒரு மகன், தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லைங்க, ஆனால் அவ்வளவு கஷ்டப்படுற இடங்கள்ல விதைக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் அடையும்படிக்கு கிருபை செய்கிறார். யார் ஒருத்தர் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து யார் ஒருத்தர் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்ததுனால்தான் ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தார். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் கூட தேவனுக்கு பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் யோபுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாத்திரமல்ல, யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை, அந்த உயர்வை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். அங்க பாருங்க, ஈசாக்குக்கு தேவன் ஒரு விளைச்சலை 100 மடங்கு பலனை தேவன் தந்தது போல உங்களுக்கும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மாத்திரம் பயந்துருங்கள். யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லைங்களோ தேவனுக்கு பயந்துருங்க. இன்றைக்கு பாருங்க, கணவருக்கு பயப்படுவோம், மனைவிக்கு பயப்படுவோம், பிள்ளைகளுக்கு பயப்படுவோம், ஆனால் பாருங்க தேவனுக்கு மாத்திரம் பயப்பட மாட்டோம். நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறைவு இருக்காது. நீங்கள் பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில புகழ்ச்சியை தேவன் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பு தேவஜனமே, தேவனுக்கு அஞ்சி நடங்க, தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, 4 காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, அவங்களுக்கு குறைவு இருக்காது, அவர்களை புகழ்ச்சியாக மாற்றுவீர் என்று சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, அப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை, மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவீராக. ஆண்டவரே, அவருடைய கையின் பிரியாசங்கள் வீண் விரயமாய் போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தாவே ஒரு விசையாய் தேவன் மனமிறங்கி அப்பா அந்த கையின் பிரியாசங்களை அவர்களே சாப்பிடும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ தயவுள்ள கரம் தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியனரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.